டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025க்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அது நல்லதே பண்ணக்கூடிய ஒரு இடம் தான், அதில் கெடுதல் எதுவும் கிடையாது. ஆனால் குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அவர் கொஞ்சம் லாபத்தில் தான் நஷ்டம்னு வைங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பார் உங்களை. ஆனால் குரு போன்ற கிரகங்கள்லாம் முழு சுபர். அவர் எப்போதுமே பெரிதாக கெடுதல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். அதில் எது அல்டிமேட்டுன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இந்த முதல் பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உச்சமாகி ராகு புதன் எல்லா கிரகத்தோடு சேருவார். ஆனால் இதில் ராகு புதன் இதெல்லாமே சரியில்லாத ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சுக்கிரன் மட்டுமே உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இது எப்போ இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு ஃபுல் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, 2வது பாதியில் 1 ஏப்ரல் 6ஆம் வீட்டிற்கு சனி வரும் பொழுது சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு சனி நட்பு ரீதியான கிரகம். சுக்கிரன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு துலாம்க்கு. அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார்? 9ஆம் வீட்டில் குரு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அதை விட உங்களுக்கு என்ன யோகம் வேணும்? பாக்கிய குரு ஒன்ஸ் வந்தார்னா சகல சம்பத்துகளையும் உங்களுக்கு பெற்று தருவார். நிறைய நன்மைகள் நடத்தி தர காத்திருக்கிறார். ஃபோக்கஸ்டாக மட்டும் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. எந்த ஒரு அவசர கதியிலையும் ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் துவங்கி இந்த வருட இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான அமைப்பு உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், சொத்துக்களின் அடிப்படையில் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாப் க்ரோத்துங்கிறத எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்டட் உங்களுக்கு ஒரு வேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும், சம்பளம்ங்கிறது கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொத்து பத்து வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இது எல்லாமே இந்த வருடத்தில் நிகழவே போகுது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பலன்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் இன்னொரு பலன்களாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா, அதில் ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துக்காதீங்க. இப்போ நான் காரண காரியத்தோடையே ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் முழுமையாக உங்களுடைய மனசாட்சிப்படி உங்களுடைய உழைப்பை கொடுங்க.
அது உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும், உங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியை உருவாக்கும். முடிந்தால் ஒரு முறை நீங்கள் சுக்கிரக்ஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திற்கு அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுடைய பலன்களை இம்ப்ரூவைஸ் பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறத சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார். ஸோ அந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பெருமாளை வணங்கிவிட்டு நீங்கள் துவங்கலாம். எப்போதுமே நம்ம மனிதர்கள் கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுள் முன்னாடி போய் நின்று அழுது புலம்புறதெல்லாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஏப்ரல் துவங்கி 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவாகட்டும், 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு பெரிதாக கெடுதல் பண்ணாமல் பெருமளவுக்கு நன்மை செய்ய காத்துட்ருக்காங்கும்போது இதற்குமே போய் நன்றி சொல்லிட்டு வாங்க இறைவனுக்கு. அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு மன நிறைவை தரும். குறிப்பாக விடுபட்ட அந்த பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இவ்வளோ நாள் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ போய் செய்துட்டு வாங்க, அது நல்லபடியாகவே செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுக்கான நன்மை அப்படிங்கிறதும் துரித கதியில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம 100% எஃபோர்ட்ஸ் தருவோம், ஆனால் அந்த வண்டி அரை இன்ச்சு கூட மூவ் ஆகாது. சில நேரம் முயற்சியே பண்ண மாட்டோம், டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். அது மாதிரியான காலகட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும், பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் கொண்டு கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், பொருந்திருக்கா பொருந்தலையா. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் அந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். ரெண்டாவது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.